காலத்தில் பயணம் இது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரே தடவையாக இந்த புத்தகத்தை படித்து முடிக்கணும், அப்படியே விடாமல் படித்து முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட எண்ணமோ ஆசையோ கிடையாது. தினமும் நீங்கள் அதில் இருக்கிறத ஒரு பகுதியை மட்டும், ஒரு தலைப்பு இருக்குது அப்படின்னா அதை ஒரு நிகழ்வை மட்டும் ஒரு நாள் படிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து நிறையா விஷயங்கள் கடந்து வரும்போது நம்ம சில நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளில போகணும் அப்படின்னு நினச்சி கிளம்புவோம். நம்மளை அறியாமலே அந்த நேரத்தில் நம்மளால் கிளம்பி போக முடியாது. திரும்ப நம்மளுக்கு அரை மணி நேரம் கழித்து அந்த வழியாக போகிறோம் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். நாங்கள் நிறையாவே ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கோம் எங்களோட வாழ்க்கை பயணத்தில். அதனால வந்து ஒரு நிகழ்வுக்கு பின்னாடியுமே உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வியும் இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலையும் நீங்களே தேடி கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. இந்த காலத்தில் பயணம், இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தோட இவ்வளோ நாள் இந்த 7 புத்தகத்தில் இந்த 8வது புத்தகம் ஒரு பெரிய மைல் கல்லாவே அமையும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இதை நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது, இல்லை இதை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக அலுவலக எண்ணை தொடர்பு கொண்டு பகிர்ந்துக்கோங்க. இந்த புத்தகம் வெளியானதுக்கு அப்புறம் இதை வாங்கி படிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கும் சுயமல கலா பார்வதி ஹோமம் நிகழ்விற்கும் சேலத்தில் தொங்கும் பூங்கா திருமண மண்டபத்தில் ஜூலை 5ஆம் தேதி நடக்க இருக்குது. அட்சய லக்ன பத்ததி ஜோதிட நண்பர்கள் அனைவருமே கலந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் எங்களோட அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.